அனைவருக்கும் வணக்கம். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருமொழியாக விளங்குகின்ற திருக்குறளானது எந்த ஒரு குறிப்பிட்ட மதம், இனம், மொழி அல்லது நாட்டிற்கு மட்டுமே உரியது அன்று. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற புரட்சிகரமான சமத்துவ சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு உரக்க சொன்ன உன்னதமான நூல் திருக்குறள். இதனால் இந்த நூலானது எல்லைகளை கடந்த உலக பொதுமறை ஆகின்றது. இன்னொரு மேன்மைகளை உடைய திருக்குறளிலே அறத்துப்பாலில் 16வது அதிகாரம் ஆகிய பொறையுடைமை அதிகாரம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய பண்பான பொறுமையை பற்றி விரிவாக பேசுகின்றது. தன்னை இகழ்ந்து பேசுபவர்களையும் துன்புறுத்துபவர்களையும் பொறுத்துக் கொள்வதே ஒருவனுக்கு உண்மையான பெருமையும் அறமுமாகும் என்பதனை திருவள்ளுவ பேராசான் இந்த அதிகாரத்திலே வலியுறுத்தியுள்ளார். இந்த அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட குறள்பா. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த குறள் ஒருவர் தன்னிடமுள்ள நற்பண்புகள் தன்னை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டுமென்று விரும்பினால் அவர் பொறுமை எனும் நற்பண்பை போற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்றது. சமூகம் என்பது பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் கொண்ட மனிதர்களின் சங்கமம். அதனால் சமூகத்தில் முரண்பாடுகள் ஏற்படுவது இயல்பு. அங்கு அமைதி நிலவ வேண்டுமானால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பொறுமை காக்க வேண்டும். ஆகவே பொறையுடைமை என்பது சமூக ஒற்றுமைக்கான அடிப்படை விதியாகும் என்பதனை திருவள்ளுவர் இந்த குறளிலே முன்வைக்கின்றார். இந்த குறளிலே நிறையுடைமை மற்றும் பொறை உடைமை என்ற 2 நற்பண்புகளுக்கும் இடையிலான பிரித்து பார்க்க முடியாத பிணைப்பை திருவள்ளுவ பேராசான் உணர்த்துகின்றார். சமூகத்திலே ஒரு மனிதன் ஈட்டும் மிகப்பெரிய செல்வம் அவனது நற்பெயர். அந்த நற்பெயரே இந்த குறளில் நிறை என்று சொல்லப்படுகின்றது. ஒரு கண நேர ஆத்திரம் அந்த நற்பெயரை சிதைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒருவனுக்கு பொறுமை மிகவும் அவசியமானது. நிறை என்ற ஆளுமை பண்புக்கு அச்சாணியாக பொறுமையை வைக்கின்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பொறையுடைமையை ஒரு தனி பண்பாக பார்க்காமல் ஒருவன் ஈட்டிய மற்ற அனைத்து நற்பண்புகளையும் தாங்கி பிடிக்கும் அடித்தளமாக பார்க்கின்றார். நிதானம் இழக்கும் போது மற்ற எல்லா நற்பண்புகளும் சிதைந்து விடும் என்பதனை விளக்குகின்றார். எனவே பொறுமை என்பது ஒருவனிடம் இருக்கும் மற்ற எல்லா பண்புகளையும் மிளிரச் செய்கின்ற விளக்காகும். அந்த விளக்கு அணையாமல் இருந்தால்தான் மனித வாழ்வு நிறைவாக அமையும். இன்றைய அதிவேகமான உலகிலே பொறுமை என்பது பலரிடம் அருகி அல்லது அற்றுப்போய் விட்டதாகவே தெரிகின்றது. குடும்பங்களில் ஏற்படும் முரண்பாடுகள் முதல் சமூக வலைத்தளங்களில் கருத்து போர்கள் வரை மனிதர்களிடம் சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருகின்றது. சிறிய மனக்கசப்புகளுக்காக தற்கொலை செய்வதும் வன்முறைகளில் ஈடுபடுவதும் அதிகரித்து வரும் சூழலில் இந்த குறள் ஒரு அற்புதமான வழிகாட்டியாகின்றது. இன்றைய இளைய தலைமுறை உடனடி திருப்தி உலகிலே வாழ்கின்றது. ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனே கொதித்தெழும் போக்கு காணப்படுகின்றது. எனவே உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் வாழ்க்கையை சிதைக்கும். பொறுமை காப்பதே பெருமைகளை தரவல்லது. இத்தகைய மனக்கட்டுப்பாடே நிறை உடையவனாக ஒருவனை ஆக்குகின்றது. மற்றவர்கள் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளும் போது பழிவாங்கும் எண்ணம் அழிந்து மனதிற்கு பேர அமைதி கிடைக்கின்றது. ஆத்திரப்படுபவர்களை விட பொறுமையுடன் இருப்பவர்களை உலகம் சான்றோர் என்று கொண்டாடுகின்றது. சிலர் பொறுமையை பலவீனமாக கருதலாம். மற்றவர்களிடம் பணிந்து போவதுதான் பொறுமை என்றும் நினைக்கலாம். ஆனால் திருவள்ளுவ பேராசானின் பார்வையிலே பொறுமை காத்தல் என்பது வீரம் செறிந்த செயலாக்கும். பொறுமை என்பது எமது பலம் என்பதனை திருவள்ளுவம் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. பொறுமை காப்போம், பெருமையோடு வாழ்வோம். வாழ்க திருவள்ளுவம்.